ராமத்தின் மங்கலான மாலை வெளிச்சம். மழையால் பாதிக்கப்பட்ட வயலின் ஓரத்தில் சிவண்ணா நிற்கிறார். அவர் கையில் ஒரு சிறிய மூட்டையை வைத்திருக்கிறார். அவரது தம்பி சிக்கண்ணா எதிரே நிற்கிறார். சிவண்ணா, நேரமாகிவிட்டது. இப்போ கிளம்பணுமா? சிக்கண்ணா, நீ வீட்டுக்கு போ, நான் போய் தனியாக வருவேன். இல்லை தம்பி, நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன். நீ வர முடியாது சிக்கண்ணா. நீ மட்டும் வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். என்னால் அதை செய்ய முடியாது. தம்பி, இது நம் கிராமத்தின் அம்மாவின் பழைய கோவிலா? நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது தம்பி. குறிப்பாக உங்கள் மைத்துனிக்கு காய்ச்சல் இருப்பதால். நான் மாரமம்மா கோவிலில் அவளுக்கு ஒரு சபதம் செய்திருந்தேன். நீ காணிக்கையை எடுத்து கோவிலில் வைக்க வேண்டும். ஆனால் தம்பி, சிக்கண்ணா, உன் மைத்துனி தங்க விரும்பினால் நீ இதைச் செய்ய வேண்டும். சிக்கண்ணா ஒரு கண சுற்றி பார்க்கிறான். இறுதியாக அவன் தைரியத்தை ஒன்று திரட்டி முன்னேறுகிறான். அந்த நேரத்தில் கோவிலைச் சுற்றி ஒரு பயங்கரமான காற்று வீசத் தொடங்குகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு காலை மல்லூர் கிராமத்திலுள்ள ஒரு வீட்டிற்குள் சிவண்ணாவும் அவன் மனைவி லக்ஷ்மியும் சண்டையிடுகிறார்கள். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ எத்தனை முறை சொன்னாலும் உன் தம்பியை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். லக்ஷ்மி, அது நடக்கப் போவதில்லை. அவனுக்கும் இந்த சொத்தில் உரிமை உண்டு. கிராமவாசிகளைப் பற்றி என்ன? உன்னிடம் அதற்கு மேல் இருந்தால் நான் கிளம்புவேன், அவ்வளவுதான். சரி சரி, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நான் ஏதாவது யோசிச்சு பாக்குறேன். இப்போதைக்கு வயல் வேலை முடிஞ்சு சிக்கண்ணா திரும்பி வரார். கம்பி, வயல் வேலை முடிஞ்சு போச்சு. எருவும் போட்டாச்சு. சரி தம்பி, வீட்ல விறகு தீந்து போச்சு. சமைக்க விறகு தேவை. காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா. தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் ஏதாவது சாப்பிடுவேன். வீட்டில் விறகு இல்லை. விறகு இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? முதலில் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா, அப்புறம் சமைப்போம். சிக்கண்ணா ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். சிவண்ணா உள்ளே சென்று லக்ஷ்மியிடம் கேட்கிறார். வீட்டில் சமைக்க விறகு இல்லாத போது ஏன் பொய் சொன்னாய்? நான் அவருக்கு உணவளிக்க விரும்பவில்லை. உங்களுக்கு இன்னும் வேண்டுமென்றால் நீங்களே அவருக்கு சமைத்துக் கொடுங்கள். லட்சுமி கோபமாக வெளியேறுகிறார். சிவண்ணா வீட்டிற்கு வெளியே வந்து அமர்ந்ததும் 2 கிராமவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மல்லேஷ்பூருக்கு அருகிலுள்ள மாரம்மா கோவிலில் 2 வியாபாரிகள் இருப்பது போல் தெரிகிறது. அவர்களில் ஒரு... நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அது எப்படி நடந்தது? எங்கள் தாத்தா எங்களிடம் கூறினார். அந்த கோவிலில் ஒரு தாய் மற்றும் மகளின் பேய்கள் உள்ளன. அங்கு சென்று அவர்களை கொல்பவர்களின் மனதை அவை... அது உண்மையா? அப்படியானால் அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்தால் என்ன செய்வது? வராதே, அது அவர்களின் பிரதேசம். அந்த கோவிலுக்குள் நுழைபவர்களுக்கு மட்டுமே அந்த விதி. இந்த வார்த்தைகளை கேட்டு சிவண்ணா அமைதியாகி விடுகிறார். அவரது முகத்தில் ஒரு பொல்லாத திட்டம் வெளிப்படுகிறது. சின்ன பையன் காட்டில் விறகு வெட்டுகிறான். குழந்தாய், நீ விறகு வெட்டுகிறாயா? உன் அதிர்ஷ்டம் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து போ. சுவாமி, நான் நலமாக இருக்கிறேன். என் மூத்த சகோதரனும் மைத்துனியும் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். நீ என்ன சொல்ற? நீ யாருடைய பெயரைச் சொல்றாயோ அவர்தான் உன்னை மரணவாசலுக்கு அனுப்புவான். அவங்கள விட்டுடு. இல்லை சுவாமி, என் பெற்றோர் இறந்தபோது நான் சின்ன பையனா இருந்தேன். என் அண்ணனும் மைத்துனியும் என் பெற்றோர். நான் அவங்களை விட்டு போக முடியாது. சின்ன பையன் அங்கிருந்து கிளம்புகிறான். சாது பெருமூச்சு விடுகிறான். இந்த காதல் அவன் கழுத்தில் ஒரு கயிற்றாக இருக்கக்கூடாது. சின்ன பையன் வீட்டை அடைந்ததும் விறகுகளை இறக்குகிறான். தம்பி, நீ விறகுகளை கொண்டு வந்திருக்கிறாய். அது பல நாட்கள் நீடிக்கும். நல்லது தம்பி, இப்போது வந்து மதிய உணவு சாப்பிடு. உன் மைத்துனி ரொட்டி செய்து விட்டாள். சிக்கண்ணா சாப்பாட்டறைக்கு செல்லும்போது அவன் முன் ஒரு ரொட்டியும் காய்ந்த மிளகாயும் வைக்கப்படுகின்றன. மைத்துனி, காய்கறிகள் இல்லையா? காய்ந்த மிளகாயுடன் எப்படி சாப்பிட முடியும்? காய்கறிகள் போய்விட்டன. அவற்றை வாங்க பணமில்லை. சாப்பிட ஏதாவது இருந்தா சாப்பிடு. சாப்பிடு, இல்லன்னா பசிக்குது. லக்ஷ்மி கோபமா போயிடுச்சு. சிவண்ணா அவளை சமாதானப்படுத்துறாங்க. சிக்கண்ணா, கோபப்படாத. உங்க மைத்துனி கொஞ்சம் கோபமா இருக்க. இங்க சாப்பிடுங்க. நான் அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா யாரிடமும் சொல்லாத. சரி தம்பி, சொல்லு. நாளை காலை என்கிட்ட வா. இரவில் சிவண்ணாவும் லட்சுமியும் தூங்கும்போது பேசுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஏன் அழுதீங்க? உங்க விருப்பப்படி சிக்கண்ணாவை வீட்டை விட்டு வெளியேற்ற ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்.
நாளைக்கு அந்த மாரம்மா கோவிலுக்கு அனுப்பிடுவேன். அது உண்மையா? எப்படி? கிராம மக்கள் சொன்னதை கேட்டீங்களா? அந்த கோயிலுக்கு போறவங்க செத்துருவாங்க. நாளைக்கு சிக்கன்னாவா அங்க அனுப்பிடுவேன். கவனிங்க. இது ரொம்ப நல்ல செய்தி. மறுபுறம் சிக்கண்ணா தூங்கும்போது யோசிக்கிறார். என் வீடு இப்போது இப்படித்தான் இருக்கிறது. நான் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். என் சகோதரனுக்கும் மைத்துனிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். காலை வேளையில் சிக்கண்ணா சிவண்ணாவை நெருங்கி வரும்போது வீட்டின் முன் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. சிவண்ணா, நீ என்ன செய்கிறாய்? உள்ளே இருந்து வெளியே வா. இந்த முறை நீ கடனை செலுத்தவில்லை என்றால் நான் உன் மனைவியை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். சிவண்ணா பயந்து வெளியே வருகிறான். ஜமீன்தார் ராமண்ணா, ஏன் இப்படி கவலைப்படுகிறாய்? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் கடனை செலுத்துகிறேன். எத்தனை முறை உன் வரவேற்பை மீறி வந்திருக்கிறாய்? இந்த முறை நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்கணும். 2 நாள் அவகாசம் தரேன். இல்லன்னா உங்க மனைவி என் வீட்ல வேலை செய்யணும். இல்ல ஜமீன்தார், நீங்க என் மைத்துனியை கூட்டிட்டு போக முடியாது. நான் என்ன செய்தாலும் உங்க கடனை அடைச்சிடுவேன். ஜமீன்தார் ராமண்ணா போன பிறகு சிவண்ணா மனமுடைந்து அழ ஆரம்பிச்சார். ஐயோ, நான் ரொம்ப உதவியற்றவன். என் தம்பியை காப்பாற்ற முடியல, என் மனைவியை காப்பாற்ற முடியல. நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அண்ணா, எதற்கும் கவலைப்படாதே. அந்த கடனை நானே அடைச்சிருவேன். அண்ணா, எனக்கு ஒரு வழி தெரியும். யாரிடமும் சொல்லாதே. நான் உன்னை பாதுகாப்பேன். ஒரு விஷயம் அண்ணா, மாரமம்மா கோவிலில் ஒரு புதையல் புதைந்து கிடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ராஜா ஒரு தடவை அவங்க சொத்தை அங்க மறைச்சு வச்சிருந்தாரு. ஒரு ஒற்றன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க கொண்டு வந்தா நம்ம பிரச்சனை தீரும். அப்புறம் நானே போறேன் தம்பி. நான் போக மாட்டேன் சிக்கண்ணா. நான் போனா எல்லாருக்கும் தெரியும். நீங்க போங்க. சரி தம்பி, நான் போறேன். சிக்கண்ணா போன பிறகு சிவண்ணாவும் லக்ஷ்மியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் புத்திசாலித்தனத்தை பார்த்தியா லட்சுமி? இந்த நாடகத்தை நடத்த நானே ஜமீன்தார் ராமண்ணாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். அது உண்மையா? இவ்வளவு பெரிய ஜமீன்தார் எப்படி ஒத்துக்கிட்டார்? அவர் என் பால்ய நண்பர். அவர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறார். உங்க பொல்லாத புத்திசாலித்தனத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். சலனா, எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. இப்போ சிக்கண்ணா இறந்துட்டா எல்லாமே நம்மளோடது. சந்தோஷம். சந்தோஷத்தை தவிர வேற என்ன? மாரம்மா கோவிலுக்கு சிக்கண்ணா வருகிறார். சுற்றிலும் பயங்கரமான சூழல் நிலவுகிறது. மரங்கள் எரிந்து விழுகின்றன. இந்த கோயில் எப்படி இருக்கிறது? யாரோ அழுவது கேட்டது. ஆனால் யாரும் கண்ணில் படவில்லை. சிக்கண்ணா கோயிலுக்குள் நுழைகிறார். திடீரென்று ஒரு பயங்கரமான காற்று வீசுகிறது. ஒரு பெண் அவன் முன் தோன்றுகிறாள். அவள் வெள்ளைச் சேலை அணிந்து அழுகிறாள். நீ யார்? நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏன் அழுகிறாய்? என் பெயர் கௌரி. என் அப்பா இறந்து விட்டார். எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை. ஒவ்வொரு மாலையும் நீ உன் அப்பாவின் கல்லறைக்கு வந்து அழுகிறாய். உன் அப்பா இறந்து விட்டார் என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நீ இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு வீடு இல்லை. நான் எங்கும் செல்ல விரும்பவில்லை. நீ என்னை உன் சகோதரியாக்குகிறாயா? எனக்கு அண்ணாவை மிகவும் பிடிக்கும். நிச்சயமாக நீ என் சகோதரிதான். நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். எனக்கும் பெற்றோரில்லை. ஆனால் என் சகோதரனும் மைத்துனியும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அண்ணா, நீ போவதற்கு முன் நான் என் அம்மாவிடம் கேட்க வேண்டும். அது உன் அம்மாவா? உனக்கு அம்மா இருக்கிறாரா? ஆமாம் அண்ணா. ஆனால் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். அவர்கள் என்னை அவர்களுடைய மகளாக பார்க்கவில்லை. அது கல் நெஞ்சம் கொண்ட தாயா? உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பதாகத் தெரிகிறது. சரி, உன் அம்மா எங்கே? போய் கேட்போம். அது இதே கோவிலுக்குள் இருக்கிறது. வா. சிக்கண்ணா கௌரியின் பின்னால் செல்லும்போது அங்கே ஒரு பெரிய அழகான அரண்மனை இருக்கிறது. இவ்வளவு பெரிய வீட்டை கொண்ட அனாதை என்று அவள் எப்படி சொல்ல முடியும்? கௌரி சிக்கண்ணாவுக்கு உணவு கொண்டு வருகிறாள். அண்ணா, நீ சாப்பிடு. என் பொருட்களை நான் வாங்கிக் கொள்கிறேன். அவள் போன பிறகு ஒரு பெண் வருகிறாள். நீ யார் குழந்தாய்? நான் சிக்கண்ணா. நீ? நான் சாரதே, கௌரியின் அம்மா. நீங்கள் இருவரும் சொன்னதை நான் கேட்டேன். அவள் என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறாள். அவளுடைய தந்தையின் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்று அவள் நினைக்கிறாள். அதனால்தான் அவள் என்னை விட்டுச் செல்ல தயாராக இருக்கிறாள். ஆனால் அவள் அப்படிச் செய்வது தவறு. அவள் குழந்தையாக இருந்ததிலிருந்தே அண்ணாவை எப்போதும் விரும்புகிறாள்.
ஆனால் அது நிறைவேறவில்லை. அதனால்தான் அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள். குழந்தாய், நீ இரவு இங்கேயே தங்கி காலையில் போ. இரவில் கோவிலுக்கு வெளியே செல்வது சரியல்ல. சாரதா தூங்கிய பிறகு நடு இரவில் அரண்மனை மறைந்துவிடும். சாரதாவும் கௌரியும் தங்கள் பயங்கரமான உருவங்களில் தோன்றுகிறார்கள். நீ எங்கள் வலையில் விழுந்துவிட்டாய் என் மகளே. இப்போது நம் ஆசை நிறைவேறும். ஆமாம் மேடம், நாம் நினைத்தது போலவே இருக்கிறது. இப்போது நாம் அந்த வேலையைச் செய்ய வேண்டும். கிராம பூசாரியிடம் ஒரு சூனிய புத்தகம் உள்ளது. அது நமக்கு கிடைத்தால் நாம் அபரிமிதமான சக்தியை பெறலாம். பின்னர் இந்த கோவிலை மட்டுமல்ல, முழு கிராமத்தையும் ஆள முடியும். காலையில் அவரை பூசாரியிடம் அனுப்புவோம். சிக்கண்ணா காலையில் இருந்து கௌரியை அழைக்கிறார். கௌரி, எனக்கு வேலை இருக்கிறது. முதலில் உங்களை வீட்டில் இறக்கி விடுகிறேன். தம்பி, நான் உன்னுடன் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை சொல்லுங்கள். கிராம பூசாரியிடம் ஒரு கருப்பு புத்தகம் உள்ளது. நான் அதை கொண்டு வர வேண்டும். அப்போது என் தந்தையின் ஆன்மா சாந்தியடையும். சிக்கண்ணா பூசாரியின் வீட்டிற்குச் செல்கிறார். பாதிரியார் ராம் சர்மா அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். சிக்கண்ணா, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்க அண்ணன் அண்ணி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க பாதிரியார்ஜி. நான் உங்களை பார்க்க வந்தேன். கிராமத்து வீட்டுக்காரரின் மகனின் நாமகரணத்திற்கு நான் போகணும். நீங்க அங்க இருந்தா என் உள் புத்தகங்களை சரி பண்ணுங்க. நிச்சயமா பாதிரியார்ஜி. பாதிரியார் போன பிறகு சிக்கண்ணா எல்லா புத்தகங்களையும் தேடுறார். கடைசியா அவர் கருப்பு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார். இது அந்த புத்தகமாத்தான் இருக்கும். அவர் புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டார். பாதிரியார் திரும்பி வந்து பார்க்கும்போது சிக்கண்ணா இல்ல. உள்ள போனதும் கருப்பு புத்தகம் இல்லன்னு பாக்குறாரு. ஐயோ, மிகவும் ஆழமான தந்திர புத்தகம். அது தவறான கைகளில் விழுந்தால் அது கிராமத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும். சிக்கண்ணா அதை எடுத்திருந்தால் அவர் கோவிலுக்குச் சென்றிருக்க வேண்டும். அதை நிறுத்த வேண்டும். சிக்கண்ணா கோயிலை அடைந்து கௌரியிடம் கொடுக்கச் செல்கிறார். சிக்கண்ணாவை நிறுத்து! நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பூசாரிஜி, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? இந்த புத்தகம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது அகோர் தந்திரம் பற்றிய புத்தகம். இது தீய சக்திகளின் கைகளில் விழுந்தால் முழு கிராமமும் அழிக்கப்படும். கௌரியும் சாரதாவும் அதை கேட்டார்கள். அவர்கள் அதை அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த தீய சக்திகள். அவர்கள் கிராமத்தின் அனைத்து மக்களையும் முட்டாளாக்கிக் கொள்கிறார்கள். நான் சரியான நேரத்தில் வந்தேன். இல்லையெனில் அதே விதி உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். வாருங்கள், இங்கிருந்து புறப்படுவோம். பின்னர் கௌரியும் சாரதாவும் தோன்றுகிறார்கள். பாதிரியாரே, நிறுத்துங்கள். அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்துவிட்டு போங்கள். இல்லையெனில் நாங்கள் உங்களை கொன்றுவிடுவோம். நீங்கள் ஆத்மாக்கள். நான் இறந்தாலும் பரவாயில்லை. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பூசாரி மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்குகிறார். பாதிரியாரே, நாங்கள் செல்வோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் திரும்பி வருவோம். அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். சிற்றண்ணா, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? பாதிரியார்ஜி, உங்களிடம் என்ன மறைக்க வேண்டும்? என் அண்ணனுக்கும் மைத்துனிக்கும் கடன் பிரச்சனை இருந்தது. மாரம்மா கோவிலில் ஒரு புதையல் இருப்பதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நான் அதை கொண்டு வர வந்தேன். புதையல்? உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிறைய சொத்துக்களை விட்டுச் சென்றுள்ளனர். அவர்களுக்கு எந்த கடனும் இல்லை. உங்கள் சகோதரர் உங்களிடம் பொய் சொன்னார். அவர் உங்களை கொன்று சொத்தை பெற விரும்பினார். இல்லை பாதிரியார்ஜி, சகோதரனால் அதை செய்ய முடியாது. நீ என்னுடன் வா, நான் உனக்கு உண்மையை காட்டுகிறேன். பூசாரி சிக்கண்ணாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே சிவண்ணாவும் லட்சுமியும் சிரித்துக்கொண்டே பேசுகிறார்கள். லக்ஷ்மி, சிக்கண்ணா இப்போது இறந்து விட்டிருக்க வேண்டும். இவ்வளவு பேர் இறந்த அந்த கோவிலில் அவன் எப்படி வாழ முடியும்? ஆமா, இப்போ இந்த வீடு, வயல், நகைகள் எங்களுடையது. நாங்கள் கிராமத்தின் பணக்காரர்கள். மீண்டும், எங்களிடம் கடன் இல்லை, புதையல் இல்லை. இந்த நாடகமெல்லாம் அவனை அனுப்பி வைப்பதற்காகத்தான். சிக்கண்ணா முன்னோக்கி சென்று நிற்கிறார். அண்ணா, மைத்துனி, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ என்னை இவ்வளவு ஏமாற்றிவிட்டாய். உனக்கு சொத்து வேண்டுமென்றால் நீ என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா? நான் அதை மகிழ்ச்சியுடன் உன்னிடம் கொடுத்திருப்பேன். ஆனால் நீ என் நம்பிக்கையை உடைத்தாய். சிக்கண்ணா, அது ஒரு தவறு. என்ன மன்னிச்சிடு. ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். நாங்க இதுக்கு தகுதியானவங்க. நாங்க என்ன பண்ணாலும் அது தப்பு இல்ல. சிவண்ணா,
உங்க அம்மா சாவதற்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாங்க. அதை என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. 2 அண்ணன்களுக்குள்ள சண்டை வந்தப்போ அத படிக்க சொன்னாங்க. அந்த உயிலின் படி எல்லா சொத்தும் சிக்கண்ணாவுக்கே போகும். சிக்கண்ணா, இங்கிருந்து போகலாம். இந்த வீடு இப்போ உன்னுடையது. எனக்கு சொத்து வேண்டாம் பூஜாரிஜி. எனக்கு என்ன வேணும்னாலும் என் தம்பியோட அன்புதான். இந்த சொத்து என்கிட்ட இல்லாதப்போ நான் என்ன செய்வேன்? சிக்கண்ணா கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார். ஆனால் பூஜாரி அவனை தடுக்கிறார். சிக்கண்ணா, ஓடிப்போவது தீர்வல்ல. உங்க அம்மா விருப்பப்படி இந்த சொத்தை நீங்க பாத்துக்கணும். சிவண்ணாவும் லட்சுமியும் அவங்க தங்களின் தவறை உணர்ந்து உங்ககிட்ட வருவார்கள். அதுவரைக்கும் தைரியமா இருங்க. சிவண்ணா தன் தவறை உணர்கிறான். அவன் பல நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. லக்ஷ்மியும் தன் தவறை உணர்கிறாள். ஒரு நாள் சிவண்ணா சிக்கண்ணா முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறாள். சிக்கண்ணா, பேராசையால் உன்னை கொல்ல முயற்சித்தேன். என்னை போன்ற ஒரு மூத்த சகோதரனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனால் உன் அன்பை நான் உணர்ந்து விட்டேன். நான் மாறுவேன். சிக்கண்ணா தன் மூத்த சகோதரனை தூக்கி கட்டி பிடிக்கிறான். கம்பி, உன் தவறுக்கு நீ தண்டிக்கப்பட்டாய். இப்போது நாம் மீண்டும் ஒன்றாக வாழ்வோம். லக்ஷ்மியும் வந்து சிக்கண்ணாவிடம் மன்னிப்பு கேட்கிறாள். சிக்கண்ணா, நான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடு. மூவரும் ஒன்றாகி விடுகிறார்கள். சிவண்ணாவும் லட்சுமியும் உண்மையில் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் சிக்கண்ணாவை தங்கள் சொந்த மகனைப் போல நடத்துகிறார்கள். தம்பியின் நம்பிக்கை, அன்பு மற்றும் மன்னிப்புடன் வீட்டில் மீண்டும் அமைதி ஆட்சி செய்கிறது. பேராசை கொண்ட அண்ணனும் மைத்துனியும் தங்கள் தவறுகளை உணர்ந்து நல்ல மனிதர்களாக மாறுகிறார்கள்.